Hello students, today we'll see the third part in second unit of history, that is from trade to territory. The second Anglo-Maratha War causes. After accepted the subsidiary alliance by the Peshwa, Daulat Rao Scindia and Raghujee Bhonsle attempted to save Maratha's independence. But the well-prepared and organized army of the English under Arthur Wellesley defeated the combined armies of Scindia and Bhonsle at Assaye and Aragon. இப்போ நம்ம செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வாரோட ரீசன் என்னன்னு பார்க்குறோம். ஸோ நம்ம உள்நாட்டு ப்ராப்ளம் அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பேஷ்வா பாஜிராவ் டூ இருக்கார் இல்லையா, இவர் பிரிட்டிஷோட இந்த சப்சிடியரி அலையன்ஸ்ன்ற துணைப்படை திட்டத்தில் அவரும் ஜாயின் ஆகிட்டார். அவரும் ஒருத்தராக அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, தௌலத் ராவ் சிந்தியாவும் ரகுஜி பான்ஸ்லே, இதில் தௌலத் ராவ் சிந்தியான்றது மகதஜி சிந்தியாவோட நெஃப்யூ. ஸோ இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, மராத்தாஸோட சுதந்திரத்தை இது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இங்கிலீஷ் ஆர்மி யாரோட தலைமையில் இருக்குது, ஆர்த்தர் வெல்லஸ்லியோட தலைமையில் இருக்கிற இங்கிலீஷ் ஆர்மி ஒரு தயார் நிலையில் எப்பயுமே ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு ஆர்மியாக இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இவங்க ரெண்டு பேருமே தோற்கடிச்சிடுறாங்க. எந்த பிளேஸில் அப்படின்னா அசாயி அண்ட் அரகான். இந்த பிளேஸில் ரகுஜி பான்ஸ்லேயையும் தௌலத் ராவ் சிந்தியாவையும் பிரிட்டிஷ் பீப்புள் தோற்கடிச்சிடுறாங்க. The English forced them to conclude separate subsidiary treaties named the Treaty of Diogan and the Treaty of Suji-Erzincan respectively in 1803. But Yashwant Rao Holkar, also called as Yashwant Rao Holkar, was yet undefeated. He had not participated in the war so far. Holkar plundered the territory of Jaipur and in 1804 the English declared war against him. Yashwant Rao Holkar made an attempt to form a coalition of Indian rulers to fight against the British, but his attempt proved unsuccessful. The Marathas were defeated, reduced to British vassalage and isolated from one another. இப்போ நம்ம இந்த செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, சிந்தியாவையும் பான்ஸ்லேயையும் தனித்தனியாக ட்ரீட்டி சைன் பண்ண சொல்கிறாங்க. ட்ரீட்டி ஆஃப் டியோகனையும் ட்ரீட்டி ஆஃப் சூஜி அர்ஜுன்கானையும் தனித்தனியாக சைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அட் த சேம் டைம் என்னாச்சு, ஜஷ்வந்த் ராவ் ஹோல்கர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அவரை யஷ்வந்த் ராவ் ஹோல்கர்னு சொல்லலாம். ஸோ அவர் இவங்க ரெண்டு பேர்லேயும் தோக்கடிக்கலை. ஏன்னா அவர் இந்த வார்லேயே இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. அவர் இன்னும் இந்த சண்டைக்குள்ளே உள்ளே வரல. ஸோ அதனால் அவர் ஒன்றும் தோற்கடிக்கலை. அதுக்கப்புறமா அவரும் உள்ளே வராரு. எப்படி வராரு அப்படின்னா, டெரிட்டரி ஆஃப் ஜெய்ப்பூர், ஜெய்ப்பூரை அவர் கைப்பற்றுறதுக்கு நினைப்பார். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இங்கிலீஷ் இவர் மேலேயும் வார் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ யஷ்வந்த் ராவ் ஹோல்கர், ஸோ அவரால் வேறு எந்த மராத்தாஸ்கிட்டையும் போய் ஹெல்ப் கேட்க முடியாது. ஏன்னா ரெண்டு பேர் ஆல்ரெடி போயாச்சு, நிறைய பேர் அங்கே இல்லவே இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், அவர் இந்தியன் ரூலர்ஸ் கிட்ட சப்போர்ட் கேட்குறாரு. ஆனால் அவரோட அந்த அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகிடுச்சு. ஏன்னா மராத்தாஸ் ஃபுல்லுத்தையும் டிஃபீட் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷுக்கு அவங்க கப்பம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை கட்டணும், அவங்க அமௌண்ட் பே பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு மராத்தாஸையும் பிரிட்டிஷ் தனித்தனியாகவும் ஆக்கி வச்சிட்டாங்க. ரிசல்ட்ஸ்: The Maratha power was gradually weakened. The English East India Company started becoming the paramount power in India. ஸோ இப்போ செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வாரோட முடிவில் என்னாச்சு, மராத்தா பவர் வீக் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க எல்லாரையும் தனித்தனியாக பிரித்தாச்சு. ஸோ அவங்களுக்குள்ளேயே ஏற்கனவே உள்நாட்டு ப்ராப்ளமும் நிறைய இருக்குது. ஸோ இதன் மூலமாக இப்போ என்னாச்சு, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில் ஒரு ஹை பவராக அவங்க ஆகிட்டுருக்காங்க. ஸோ ஒன்னொன்னையாக இது பண்ணியாச்சு, எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சாச்சு. இதில் அவங்க ஹை பவர் ஆகிடுவாங்க இல்லையா, ஸோ ஹை பவராக ஆகிட்டுருக்காங்க. தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார். The Third Anglo-Maratha War was the final and the decisive conflict between the British East India Company and the Maratha Empire in India. It began with an invasion of the Maratha territory by British East India Company troops. The troops were led by the Governor-General Hastings and he was supported by a force under General Thomas Hislop. ஸோ இப்போ நம்ம தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் பிரிட்டிஷ்க்கும் மராத்தா எம்பையருக்கும் நடந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார். ஸோ இது எப்படி இதாச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் மராத்தாவை ஆக்குபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு யார் எந்த ஆர்மி போவாங்க அப்படின்னா, ஹேஸ்டிங்ஸோட ஆர்மி, கவர்னர் ஹேஸ்டிங்ஸோட ஆர்மி தான் போகுது. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னா, தாமஸ் ஹிஸ்லாப் அப்படின்ற கவர்னர் ஜெனரல் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. கோர்ஸ்
The Peshwa Baji Rao II forces, followed by those of Modoji II Bhonsle of Nagpur and Malhar Rao Holkar III of Indore, rise against the British. Rose means rise, okay? Rise against the British. Daulat Rao Scindia of Gwalior remained neutral. The Peshwa was defeated in the battles of Ghadki and Goryakon, and several minor battles were fought by the Peshwa's forces to prevent his capture. Bhonsle was defeated in the battle of Sitalbaldi and Holkar in the battle of Mahadipur. ஸோ இப்போ இந்த தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் எப்படி நடக்கு அப்படின்னா பேஷ்வா பாஜிராவ் டூ, மூதோஜி டூ பான்ஸ்லே, மால்ஹர் ராவ் ஹோல்கர் த்ரீ, இவங்க 3 பேருமே வந்து பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டாக இருக்காங்க. இதில் வந்து தௌலத் ராவ் சிந்தியான்றவர் மட்டும் 2 பக்கமும் அப்படி நியூட்ரலாக மெயின்டைன் பண்ணிக்கிறார். இதில் பேஷ்வாவை வந்து பிரிட்டிஷ் பீப்புள் தோற்கடிச்சாச்சு. அதே மாதிரி மூதோஜி பான்ஸ்லேயையும் ஹோல்கரையும் வந்து வேறு வேறு பேட்டிலில் 2 பேரையுமே வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. ரிசல்ட்ஸ்: The Maratha Confederacy was dissolved and Peshwaship was abolished. Most of the territory of Peshwa Baji Rao II was annexed and became part of the Bombay Presidency. The defeat of the Bhonsle and Holkar also resulted in the acquisition of the Maratha kingdoms of Nagpur and Indore by the British. The Baji Rao II, the last Peshwa of Maratha, was given an annual pension of rupees 8 lakh. ஸோ தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வாரோட முடிவில் என்ன ஆகுது அப்படின்னா மராத்தா கான்ஃபெடரேசி வந்து மொத்தமாகவே வந்து கலைச்சாச்சு. யார்? பிரிட்டிஷ் பீப்புள் மொத்தமாகவே கலைச்சிட்டாங்க. பேஷ்வாஷிப் அப்படின்ற அந்த பதவியே வந்து இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, பேஷ்வா பாஜிராவ் டூவோட நிறைய பகுதிகளை அவங்க கைப்பற்றிட்டாங்க. கைப்பற்றி என்ன ஆக்கியிருக்காங்க, பாம்பே பிரசிடென்சியோட அதையும் ஒரு பார்ட்டாக வந்து இணைச்சிட்டாங்க. போன்ஸ்லேயும் ஹோல்கரையும் கூட அவங்க டிஃபீட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க 2 பேருமே வந்து பிரிட்டிஷ்ட தோத்துட்டாங்க. ஸோ அவங்களோட கிங்டம்ஸ் நாக்பூர் இண்டூரையும் ஆக்குபை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாஜிராவ் டூ அவர் தான் லாஸ்ட் பேஷ்வா இல்லையா. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஆனுவல் பென்ஷன் மாதிரி ஒரு 8 lakh rupees மட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ அதோட தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் முடிஞ்சிச்சு. Doctrine of lapse. Lord Dalhousie was one of the chief architects of the British Empire in India. He was an imperialist. He adopted a new policy known as Doctrine of Lapse to extend British Empire. He made use of this precedent and declared in 1848 that if the native rulers adopted children without the prior permission of the company, only the personal properties of the rulers would go to the adopted sons and the kingdoms would go to the British paramount power. This principle was called the Doctrine of Lapse. It was bitterly opposed by the Indians and it was one of the root causes for the Great Revolt of 1857. நம்ம இப்போ டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்ற ஒரு பாலிசியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் எம்பையரை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா லார்ட் டல்ஹௌசி தான். ஸோ சீஃப் ஆர்கிடெக்ட்னா அவர் சீஃப் ஆர்கிடெக்டாக இருந்தார் அப்படி கிடையாது. ஸோ இந்தியாவில் அவர் தான் பிரிட்டிஷ் எம்பையரை டெவலப் பண்ணார், அதனால் அப்படி போட்டிருக்காங்க. ஸோ ஹி வாஸ் அன் இம்பீரியலிஸ்ட். அவர் வந்து ஒரு ஏகாதிபத்தியவாதி. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நியூ பாலிசி ஒன்று அடாப்ட் பண்ணுறாரு. அந்த பாலிசி பேர் என்னென்னா டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். ஸோ எதுக்காக அவர் அந்த பாலிசியை கொண்டு வரணும், பிரிட்டிஷ் எம்பையரை வந்து இந்தியாவில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அவங்களோட எக்ஸ்பென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக ஒரு பாலிசி கொண்டு வராரு. அந்த பாலிசி என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற ரூலர்ஸ் இருப்பாங்களா, இந்தியாவில் இருக்க அரசர்களுக்கு வந்து குழந்தைங்க இல்லை அப்படின்னா அவங்க ஒரு குழந்தையை தத்தெடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு அப்புறம் அந்த கிங்டமை யார் ரூல் பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. ஸோ அவங்க ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி ஆகணும். அப்போ அவங்க அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனியோட பெர்மிஷனோட அடாப்ட் பண்ணணும். ஸோ அதுக்கும் அவங்க நிறைய ரூல்ஸ் வச்சுருப்பாங்க ஓகேயா. ஸோ அப்படி அவங்க பெர்மிஷன் இல்லாமல் அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட தனிப்பட்ட சொத்துக்கள் மட்டும்தான் அவங்க தத்தெடுத்து அந்த பையனுக்கு போய் சேரும். அவங்களோட கிங்டம் இருக்கு இல்லையா, அது வந்து பிரிட்டிஷுக்கு போயிடும். அப்படின்றது தான் அந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸோட பாலிசி. ஸோ ஒரு ரூலருக்கு சொந்த ஒரு பையன் இல்லை அப்படின்னா அவங்க தத்தெடுக்கிறாங்க. ஸோ அவங்க தத்தெடுக்கிறதுல அவங்களோட தனிப்பட்ட சொத்துக்கள் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு போகும் அப்படின்னா அவங்களோட கிங்டம் பிரிட்டிஷ்க்கு போயிடணும் அப்படின்றது தான் அந்த ரூல். இது பேர் தான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இதை வந்து இந்தியன்ஸ் பயங்கரமாக எதிர்த்தாங்க. ஸோ இதுதான் பின்னால் கிரேட் ரிவால்ட் 1857 இருக்கும். ஸோ அதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக அமைஞ்சிருது. Factors for the success of the British: greater naval power, development of textile, scientific division of labor,
economic prosperity and skillful diplomacy of the British, feelings of insecurity among the Indian merchants, the inequality and ignorance of the Indian kings. ஸோ பிரிட்டிஷ் பீப்புள் மட்டும் இவ்வளோ சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஃபேக்டர்ஸ் என்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவங்கக்கிட்ட ஒரு வலிமையான கடற்படை இருக்குது. அவங்களோட டெக்ஸ்டைல் இதுலேயே அவங்க நல்ல டெவலப்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ தொழிலாளர்களையும் கரெக்டாக இது பண்ணி பிரித்து வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒன்றா சேர்ந்துருந்தாங்கன்னா இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஆவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒரு திறமையான ஒரு அதிகாரத்தன்மை, ஒரு ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்தியன் மர்ச்சன்ட்ஸ், இந்தியன் வியாபாரிகளுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்செக்யூர்டான ஒரு தன்மை அது. அதுக்கப்புறம் இந்தியன் கிங்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு சமத்துவமின்மை, ஒரு இன்ஈக்வாலிட்டி, ஒரு இக்னோரன்ஸ், இது எல்லாமே வந்து பிரிட்டிஷோட சக்ஸஸ்க்கு ரீசன்ஸ். கன்க்ளூஷன். The Battle of Plassey was the foundation of British dominion in India. The company's administration was not for the interest of people. It was imperialistic, expansionist and exploitative. It brought more Indian territories under British domain through subsidiary alliance and doctrine of lapse. This policy led to a South Indian rebellion, Vellore rebellion and the Great Rebellion. ஸோ நம்ம இப்போ கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இதில் வந்து பிரிட்டிஷோட ஆதிக்கம் நம்ம நாட்டில் எப்போலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா பேட்டில் ஆஃப் பிளாஸிலேருந்து. அது யாருக்கெல்லாம் நடந்துச்சு? ராபர்ட் கிளைவ்க்கும் சிராஜ் உத்தௌலாவுக்கும் நடந்துச்சு. அதில் ராபர்ட் கிளைவ் வின் பண்ணிடுவார். ஸோ அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன். அவங்க இந்தியாவில் வந்து அவங்க ரூல் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் அதுதான். ஸோ அதிலிருந்து தான் அவங்க வர ஆரம்பித்தாங்க. அவங்களோட மோட்டிவ் என்ன? நம்மளோட பீப்புளுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்றதா? ஸோ அது கிடையாது. அவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னா அவங்களோட இதை வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அவங்களோட அதிகாரத்தை அவங்க இங்கே யூஸ் பண்ணி அவங்க நல்லா சம்பாதிக்கணும். ஸோ அதுதான் அவங்களோட மோட்டிவ். ஸோ அதுதான் அவங்க வந்து இம்பீரியலிஸ்டிக், அதாவது ஏகாதிபத்தியமாக இருந்திருக்காங்க. அவங்களோட இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்திருக்காங்க. நம்ம நாட்டில் உள்ள வளங்கள் எல்லாத்தையும் சுரண்டணும். எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அப்படின்னா சுரண்டல். ஸோ இது எல்லாமே தான் அவங்களோட மோட்டிவாக இருந்துச்சு. இன்னும் அவங்க எப்படி டெரிட்டரிஸ், இந்தியாவோட நிறைய பிளேசஸ் எப்படி அவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு 2 பாலிசி இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? சப்சிடியரி அலையன்ஸ், துணைப்படை திட்டம் அப்படின்னு ஒன்று வச்சு எல்லா இதையும் வந்து இணைச்சிக்கிறது. டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் இப்போ தான் பார்த்தோம். அது வந்து வாரிசிலப்பு கொள்கை இருக்குல்ல, வாரிசிலப்பு கொள்கை தான் வந்து நம்ம டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2ஐயும் யூஸ் பண்ணி அவங்க வந்து நிறைய டெரிட்டரிஸை வந்து அவங்களுக்கு கீழே கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இந்த பாலிசினால தான் இதுக்கப்புறம் சவுத் இந்தியன் ரெபலியன் அப்படின்றதும், வேலூர் கழகம் இருக்கிறீங்களா, வேலூர் கழகம், தட் இஸ் வேலூர் ரெபலியன், அதுவும் கிரேட் ரெபலியன், இது எல்லாமே வந்து வர்றதுக்கான ரீசன்ஸ் பிரிட்டிஷோட இந்த பாலிசிஸ்.